ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா சமையல் ரெடி. இன்றைக்கி நம்ம நல்லெலும்பு போட்டு மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வெடிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நல்லா கறியை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஒரு 1 ஹவர் வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறத விட இது மாதிரி பேனில் போட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த எசன்ஸும் வெளியே போகாது. நல்லா 1 ஹவர் வேக விடுங்க. இது கூடவே கொஞ்சம் 6 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது இந்த தண்ணியை நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம். அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த ஜூஸ் எடுத்து நம்ம சூப்பாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி பசங்களுக்கு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வைக்கிற சூப்பை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சட்டியில் குழம்பு வைக்கலாம். சட்டியில் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சட்டி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆட்டுக்கறியில் கொஞ்சம் கொழுப்பு அதிகமாகவே இருக்கும். இது கூடவே ஒரு சோம்பு பொடி 1 ஸ்பூனு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வாசனைக்கு. இது கூடவே கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் போதும். நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மேஷ் ஆகும். குழம்பும் நல்லா திக்னஸ் கொடுக்கும். இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு 3 தக்காளி நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ 1 ஸ்பூனு உப்பு சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காய தக்காளி நல்லா தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கறியை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள். உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. நான் சில்லி பவுட்ரு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் குழம்பு கொஞ்சம் நிறைய இருக்கும்.
இது நல்லா கொதி வரட்டும். ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்தவுடனே நம்ம சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வெளியில். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டு கலரி விட்டுட்டு பார்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கறி வேக வைக்கும் போதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். எல்லா குழம்புலையுமே நீங்கள் சீரகத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஜீரணமும் ஆகும். ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் நிறையவே சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம காரம் கம்மியாக தான் போட்டிருக்கோம், அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் நிறைய. ஒரு 3 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இது சின்ன ஸ்பூன்றதுனால நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனே போதும். இப்போ சாதமும் நல்லா வெந்துடுச்சு. இது சாப்பாடு வடிச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நல்லி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் 1 ஹவர் வேக வைக்கிறதுனால நல்லா எலும்பும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் பெருசாகவே போட்டுக்கலாம், இல்லைன்னா பீஸ் நல்லா சின்ன சின்ன பீஸாக போட்டு வேக வச்சுக்கோங்க. இது வந்து நல்லெலும்பு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.